ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பார்க்க போகிற சப்ஜெக்ட் சியர் சென்டர் அன்சிமெட்ரிக் பெண்டிங். அதாவது பெண்டிங் நடக்கிறத பற்றி அந்த சியர் சென்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். சியர் சென்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அந்த டெஃபினிஷன்ல இருந்து இந்த சப்ஜெக்ட் நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சியர் சென்டர் இஸ் எ பாயிண்ட் த்ரூ விச் இஃப் த லோட் பாசஸ் தென் த பீம் வில் ஹேவ் நோ ட்விஸ்டிங், நோ டார்க், அதாவது நோ டார்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி பெண்டிங். அதாவது ஒரு பீம்ல நம்ம லோட அப்ளை பண்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. எல்லா பாயிண்ட்லயும் பீம்ல எந்த பாயிண்ட்ல வேணா லோட் அப்ளை பண்ணலாம். ஒரு பாயிண்ட்ல அப்ளை பண்ணும்போது பீம் பெண்டு மட்டும்தான் ஆகும். டார்ஜன் ஃபோர்ஸ், டார்ஜனல் மூவ்மெண்ட் உருவாகாது, டார்க் உருவாகாது, டார்க் வேல்யூ 0 ஆகும், ட்விஸ்டிங் ஆகாம இருக்கும் அப்படின்றத ஒரு பத்தி பார்க்க போறோம். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் சியர் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு சென்டர் ஆஃப் ஃபிளெக்சர். சென்டர் ஆஃப் ஃபிளெக்சர்னு சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் ஃபிளெக்சர்னா என்ன? சியர் ஃபோர்ஸ் வேல்யூ 0 ஆகிற இடம், சரி, சியர் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் இருக்க இடம், பெண்டிங் மூமெண்ட் 0 ஆகிற இடம், சரிங்களா? இட் இஸ் த பாயிண்ட் த்ரூ விச் த ரிசல்டன் ஆஃப் சியர் பாசஸ். ரிசல்டன் ஆஃப் சியர் பாஸ், அதாவது ரிசல்டன் ஃபோர்ஸ் பாஸ் ஆகுது. சியர் சென்டர் ஆல்வேஸ் லைஸ் ஆன் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் இஃப் இட்ஸ் எக்ஸிஸ்ட். சிமெட்ரிக் இருந்ததுன்னா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து அந்த பீமோட கிராஸ் செக்ஷன் சிமெட்ரிக்கா இருந்ததுன்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் கண்டிப்பா சியர் சென்டர் அப்படின்ற பாயிண்ட் வரும். ஒய் ஆக்சிஸை பொறுத்தும் சிமெட்ரிக்கா இருந்தா ஒய் ஆக்சிஸை பொறுத்து அது ஒய் ஆக்சிஸ்ல தான் ஒரு பாயிண்ட்ல சியர் சென்டர் இருக்கும். எக்ஸ் ஒய் ரெண்டுலயுமே இருந்ததுன்னா அதோட அந்த ஆர்ஜின்ல தான் சியர் சென்டர் பாயிண்ட் வரும், சரிங்களா? எக்ஸாம்பிள் ஆஃப் சம் கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் சியர் சென்டர், சரிங்களா? அதாவது ஒரு ஐ செக்ஷன் எடுத்துக்குவோம். ஐ செக்ஷன்ல எக்ஸ் ஒய் அப்படின்ற ஆக்சிஸை பிரிச்சுக்கோம். எங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியில பிரிச்சிருக்கோம், சரிங்களா? இதை ஒய் ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்தும் சிமெட்ரிக்கா இருக்கு. சிமெட்ரிக்கா இருக்குங்கிறத எப்படி பிரிக்கணும்னா, இப்போ ஒய் ஆக்சிஸ் இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ்ல ஒரு கோடு போட்டு அதை அப்படியே மடிச்சோம்னா இதோட இந்த போர்ஷன் அப்படியே இதுல போய் உக்காந்துரும் கரெக்டா. அப்ப ஒய் ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக்னா எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் சென்டரா வச்சு இதை இந்த பக்கம் மடிச்சோம்னா இதோட பேஸ் இதுல போய் அப்படியே உட்காந்தா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கு. இந்த மாதிரி ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸ் ஒய் ரெண்டை பொறுத்துமே இந்த ஐ செக்ஷன் சிமெட்ரிக்கா இருக்கு. அப்ப சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சியர் சென்டரும் சேம் பாயிண்ட், இதே பாயிண்ட்ல தான் வருது. எஸ்னா சியர் சென்டர், சிஜினா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நம்ம அந்த பீம்ல லோடு ஆக்ட் பண்ணுமா, லோடு கொடுக்கும்போது இந்த பாயிண்ட்ல லோடு கொடுத்தோம்னா இது பெண்டு மட்டும்தான் ஆகும். இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகாம இருக்கும், சரிங்களா? அதை தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த மாதிரி பிளஸ் மாதிரி இருக்கிறதுக்கும் அதே போல ரெண்டு ஆக்சிஸை பொறுத்தும் சிமெட்ரிக்கா இருக்கு. அப்ப சென்டர் ஆஃப் கிராவிட்டி சியர் சென்டர் அதே பாயிண்ட்ல வருது. டி செக்ஷனை பார்க்கும்போது ஒய் ஆக்சிஸை பொறுத்து மட்டும் தான் சிமெட்ரிக்கா இருக்கு. ஒய் ஆக்சிஸை வரைஞ்சிட்டு இப்படி மடிச்சோம்னா இந்த இதுல அப்படியே இது உட்காரும். ஆனா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து மடிச்சோம்னா உட்காராது. இந்த இடத்துல இந்த செக்ஷன் இருக்காது, அதனால இது போய் கரெக்டா உட்காராது. அப்ப ஒய் ஆக்சிஸை மட்டும் பொறுத்து தான் இது சிமெட்ரிக்கா இருக்கு. அப்போ ஒய் ஆக்சிஸ், இந்த ஒய் ஆக்சிஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த சியர் சென்டர் வரும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்க இருக்கு, சியர் சென்டர் இந்த இடத்துல வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு சேனல் செக்ஷன்ல பார்த்தோம்னா இது எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கு. இதை எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இப்படி மடிச்சோம்னா இந்த போர்ஷன் அப்படியே இது மேல உட்காந்துரும். அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் சியர் சென்டர் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த இடத்துல இருக்கு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்க இருக்கு, சியர் சென்டர் இங்க இருக்கு, சரிங்களா? இது இப்போ பார்த்தோம்னா இந்த சேனல் செக்ஷன்ல இல்லாம தனியா இருக்கு. இங்க போய் எப்படி லோடு கொடுக்கறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டு நெக்லெக்ட் பண்ற அளவு ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்க ஒரு சின்ன பிட்டை வச்சு அதுல லோடு கொடுத்தோம்னா இது பெண்ட் ஆகாம இருக்கும். இன்னும் நம்ம தெளிவாவே பார்ப்போம். இப்போ இதுதான் அந்த சேனல் செக்ஷன் 3Dல நான் வரைஞ்சிருக்கேன், சரிங்களா? இந்த எண்டு சப்போர்ட், ஒரு பிக்சடு சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் ட்விஸ்ட் ஆகாது, பெண்ட் ஆகாது, எதுவுமே ஆகாது. இப்போ நம்ம இந்த சேனல் செக்ஷன்ல இந்த டாப்ல லோடு கொடுத்தோம் அப்படின்னா இந்த சேனல் கண்டிப்பா பெண்ட் ஆகும். இது ஒரு கேன்டிலிவர் பீம் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த எண்டு பிக்ஸ்டு, சரிங்களா? இந்த போர்ஷன் பிக்ஸ்டா இருக்கு. இந்த எண்ட்ல தான் நம்ம ஒரு பாயிண்ட் லோடு கொடுக்குறோம். அப்ப இந்த சேனல் இந்த மாதிரி பெண்ட் ஆகும். ஆனா அது இல்லாம ட்விஸ்டும் ஆகும். ஃபர்ஸ்ட் ட்விஸ்டுக்கு பெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம லோடு கொடுத்தோம்னா லாங்கிடியூடினல் வைஸ்ல பெண்ட் ஆகிறது பெண்டிங்னு சொல்றோம். இதோட லேட்ரல் டைமென்ஷன்ல பெண்ட் ஆகிறது. இப்போ லோடு இங்க கொடுக்குறோம்னா இது இப்படி பெண்ட் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட ட்விஸ்ட் திரும்பும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி திரும்பினா அது ட்விஸ்டிங் சொல்றாங்க. நம்ம லாங்கிடியூடினல் பெண்டிங்னும் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் நடக்கிறத ட்விஸ்டிங்னு சொல்றோம். இப்போ லோடு இந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இந்த பாயிண்ட் நம்ம உள்ளதானே இருந்தது சி செக்ஷனுக்கு, அதுல லோடு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இப்படி ட்விஸ்ட் ஆகுது. இங்க
ஹரிசாண்டலா இருந்த இந்த சி செக்ஷன் வந்து இப்படி கொஞ்சம் திரும்பி இந்த பக்கம் இப்படி திரும்பி நிக்குது பாத்தீங்களா. அதுதான் ஓரளவு டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். அது இல்லாம நம்ம வந்து இந்த வெப்ல ஒரு சென்டர் பாயிண்ட்ல நம்ம லோடு கொடுத்தோம்னா அப்பவும் திரும்புது, கொஞ்சம் லைட்டா திரும்பும். அடுத்தது இந்த நம்ம சியர் சென்டர்னு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சாலும் அந்த பாயிண்ட்ல லோடு கொடுத்தோம்னா அது வந்து அப்படியே இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா இந்த செக்ஷன் வந்து அப்படியே பெண்டு மட்டும்தான் ஆகும், இந்த ட்விஸ்டிங் வேல்யூ வந்து வராது. சரிங்களா, அதுதான் சியர் சென்டர் அப்படின்ற பாயிண்ட். எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ சியர் சென்டர் எப்படி நம்ம அந்த பாயிண்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் W = 200 kN அந்த பீம்ல வர சியர் ஃபோர்ஸ், மேக்ஸிமம் சியர் ஃபோர்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சணும். பீம்ல சியர் ஃபோர்ஸ், அதோட கிராஸ் செக்ஷன் இது, இதோட டைமென்ஷன் நான் இங்க கொடுத்துருக்கேன். இதுக்கான பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த எந்த பாயிண்ட்ல லோடு ஆக்ட் ஆனதுன்னா நமக்கு வந்து ட்விஸ்டிங் நடக்காது அப்படின்ற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். நான் முன்னே சொன்ன லென்த் வைஸ்ல பெண்ட் ஆனதுன்னா அது வந்து பெண்டிங்னு சொல்றோம். டிரான்ஸ்வர்ஸ் வைஸ்ல பெண்ட் ஆகுது, அதாவது இது வந்து ஒரு ஆக்சிஸா வச்சுட்டு இங்க லோடு கொடுத்தோம்னா இது வந்து இப்படி பெண்ட் ஆகுதா, சரிங்களா, பெண்ட் ஆகும் இப்படி வேற பக்கம், அது வந்து டார்சன் அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் வைஸ்ல பெண்டிங் மூமெண்ட் ஜீரோவா இருந்ததுன்னா பெண்ட் வந்து ஆகாது, அது மட்டும் நமக்கு தெரியும். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எந்த பாயிண்ட்ல லோட கொடுத்தோம்னா இதோட பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ வந்து ஜீரோ ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டைமென்ஷனுக்கு இதுல வந்து சியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற டைரக்ஷனை வந்து நம்ம வரையணும். இப்போ வந்து W அப்படின்ற லோடு 200 kN இருக்கு. Wங்கிறது இதுல வந்து ஆக்ட் ஆகுது, இந்த பீம்ல கொடுத்துருக்கோம் அப்படின்றத W அப்படின்னு நான் இங்க வந்திருக்கேன். இது இல்லாம இந்த சேனல்ல இப்படியும் ஒரு சியர் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுக்கும் நெக்லெக்ட் ஆயிடும். சரிங்களா, அதனால நமக்கு வந்து பீம்ல ஆக்ட் ஆகிற லோடு வந்து எந்த இதுவும் வராது. இது வந்து ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எஃப்ன்ற ஒரே வேல்யூ இருக்கிறதுனால நெக்லெக்ட் ஆயிரும். இந்த மாதிரி சியர் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து உருவாக்கும். நான் முன்னே சொல்லியிருக்கேன், ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்தோம், கிராஸ் செக்ஷன்ல சியர் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, சியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம். SAY/IB அப்படின்னு பார்த்திருப்போம். சரிங்களா, ஆனா இங்க என்னன்னா SAY/IT, அதாவது ஹரிசாண்டல் வைஸ்ல அது சியர் ஆனது அப்படின்னா பிரெத்தை போடணும், ஹரிசாண்டலா இருக்க பிரெத் வேல்யூ போடணும். நம்ம கொடுக்குற லோடு வெர்டிக்கல் லோட வெர்டிக்கல் வைஸ்ல தான் இது வந்து சியர் ஆகும், இப்படியும். சரிங்களா, ஒரு இது இப்போ ஒரு ரெக்டாங்கிளே இருந்ததுன்னா இது இப்படியும் சியர் ஆகலாம், இதுக்கு பேரும் சியர் தான். இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா SAY/IB. சரிங்களா, இது வந்து ஹரிசாண்டல் வைஸ்ல. அடுத்தது வெர்டிக்கல் வைஸ்லயும் சியர் ஆகலாம். இப்படி கொடுக்குற லோடு வெர்டிக்கல் லோடு கொடுத்து அது மூலமா ஆனதுன்னா அதுக்கு வேற வேல்யூ வந்து SAY/IT திக்னஸ் போட்டுருணும், அவ்வளவுதான். அதுதான் வித்தியாசம். அந்த SAY/IT அப்படின்ற வேல்யூ நம்ம போட்டு கண்டுபிடிக்க போறோம். இது மூலமா இந்த சேனல் இந்த இது, அதாவது இந்த ஃபிளாஞ்சு இந்த வெப்போட டைரக்ட் லோடு ஃபோர்ஸ் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம். அந்த ஃபோர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஈஸியா பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கலாம். நான் வந்து சியர் சென்டர் வந்து இதுல வந்து X டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இதை அது இல்லாம நம்ம வந்து சியர் ஃபோர்ஸ் லோடு வந்து இப்படி ஆக்ட் ஆகுதா, அதனால அதாவது ஒரு ஃபோர்ஸோட ஃப்ளோவும் நம்ம வரையணும். இப்போ இந்த டைரக்ஷன் இப்படியே போய் இந்த பக்கம் வந்து இப்படி வெளில வர மாதிரி வரையணும். அதை விட்டு இங்க ஃபோர்ஸ் இப்படி போற மாதிரி இந்த லோடு மேலே போற மாதிரி அப்படி டைரக்ஷனை மாத்திரக்கூடாது, ஒரு ஃப்ளோ வரணும் அப்படியே, அந்த மாதிரி வரையணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து சியர் ஃபோர்ஸ்க்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாதிரி ஆயிரும். நம்ம லோடு வெர்டிகலா கொடுக்குறோம், அதுக்கு ஆப்போசிட்ல W அப்படின்ற லோடு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது, அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். சரிங்களா, இப்போ இது வந்து Y ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கு, அதை பொறுத்து சும்மா ஒரு கோடு போட்டோம். அதோட டைமென்ஷன் நான் இங்க மார்க் பண்ணி தெளிவா வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இனர்சியா கண்டுபிடிக்கணும். SAY/IT தானே, அப்ப T அதுல வந்து I வேல்யூ இனர்சியா கண்டுபிடிக்கணும். இந்த நான் C செக்ஷனா எடுக்காம சேனல் செக்ஷனா எடுக்காம ஒரு ஃபுல் ரெக்டாங்கிளா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். மைனஸ் இந்த வேல்யூ நான் போட்டுறேன். ஏன்னா இது வந்து X ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கு. அப்ப IXX கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி நம்ம போடலாம். ஏன்னா இந்த கேப்பும் அதே போல ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்கா இருக்கு. இந்த C செக்ஷனும் சிமெட்ரிக்கா இருக்கு, இந்த MT செக்ஷனும் சிமெட்ரிக்கா இருக்கு. அப்படின்ற பட்சத்துக்கு இந்த மாதிரி போடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள், அதோட இனர்சியா மைனஸ் இந்த நெக்லெக்ட் பண்ண வேண்டிய இதோட ரெக்டாங்கிளோட இனர்சியா போட்டோம்னா மீதி இருக்க அந்த C செக்ஷனோட இனர்சியா மட்டும் நமக்கு கிடைச்சிரும். அந்த மாதிரி போட்டோம். BD3/12, இது B1D1/12 போட்டு அதுல இந்த டைமென்ஷன் எல்லாம் இது வந்து 100 B 10 திக்னஸ் 100 இன்ட்டு இங்க 10 போடல, நான் 120 போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல் ரெக்டாங்கிள் எடுத்திருக்கோம். இது மட்டுமே 100, இது 10, இது 10, 120/12 B1D1 B1ன்றது இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இது 90, இது 100, இதுல 10 போனா மீதி 90 இன்ட்டு 100/12. அதுக்கு வேல்யூ வந்து
69 லட்சம் வருது IXX mm/4 அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஒய் பார் வேல்யூ அப்படின்றது என்னன்னா, ஒய் பார் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டை பொறுத்து நம்ம போடுவோம். இப்போ இந்த சேனலில் இந்த ஃபிளாஞ்ச் அதுக்கு கண்டுபிடிக்கணும், இந்த ஃபிளாஞ்சுக்கு கண்டுபிடிக்கணும். வெப்புக்கு வந்து நம்ம டைரெக்டாக அந்த வெர்டிக்கல் லோடு கொடுத்த லோடையே போட்டுக்கலாம். ஒய் பார் அப்படிங்கிறது இந்த ஃபிளாஞ்சுக்கு கண்டுபிடிக்கும் போது ஒய் பார் வேல்யூ இதோட சென்டர் வரைக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து இதோட சென்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை போடணும். இதுலேருந்து இது வரைக்கும் 50, டோட்டல் 100னா இதுலேருந்து இது வரைக்கும் 50 ப்ளஸ் இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு 5, 55 டோட்டல். ஒய் பார் வேல்யூ வந்து 55. நான் இந்த இதுக்கு கண்டுபிடிக்கல, ஏன்னா சிமெட்ரிக்காக இருக்குது. இதுக்கு எவ்வளோ வருதோ அதே அளவு தான் இதுக்கும் ஒய் பார் வரும், ஏன்னா நெகட்டிவ்ல வரும். சரிங்களா, நெகட்டிவ்ல வந்தாலும் நம்ம வந்து அதே 55 நம்ம எடுத்துக்குவோம், சேம் வேல்யூவாக இருக்கிறதுனால. இப்போ டவ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபிளாஞ்சுக்கு மேலே இருக்க டாப்ல இருக்க ஃபிளாஞ்சுக்கு எஸ் வந்து 200 × 10⁻3, அதாவது 200 கிலோ நியூட்டன் நான் இங்கே கொடுத்துருக்கேன்னா அதோட வேல்யூ 200 × 10⁻3. ஏ வந்து 100 × 10, இது 100 வித்து 10 டெப்த்து இன்ட்டு ஒய் பார் வந்து 55 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், டிவைட் பை இனர்சியா வேல்யூ இன்ட்டு திக்னஸ் வந்து 10, இதோட திக்னஸ் வந்து 10 போட்டோம். இதோட வேல்யூ வந்து 159.4 நியூட்டன் பெர் mm² அப்படின்னு வருது. இப்போ நம்ம வந்து சியர் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். சியரோட ஃபோர்ஸ், இது வந்து சியர் ஸ்ட்ரெஸ். சரிங்களா, சியர் ஃபோர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஃபோர்ஸ் வேல்யூ வந்து டவ் இன்டூ ஏ டிவைட் பை 2. ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ சியர் ஸ்ட்ரெஸ் வந்து நான் ஏன் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்டூ ஏரியா அப்படின்னு போட்டால் வரும். டிவைட் பை 2 ஏன் போட்டிருக்குன்னா, இந்த சியர் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த இடத்துல வர பாசிட்டிவ் ஃபோர்ஸாலையும் இந்த வர நெகட்டிவ் ஃபோர்ஸுக்கும் சேர்த்து தான் சியர் அப்படின்ற வேல்யூ உருவாகுது. அப்போ ஃபோர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இதுக்கு பாதி கொடுக்கணும். அதனால தான் டிவைட் பை 2 போட்டோம். போட்டு இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த மேலே இருக்க டாப் ஃபிளாஞ்சு பாட்டம் ஃபிளாஞ்சு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதனால தான் இப்படி போட்டிருக்கோம். இல்லைனா டாப் ஃபிளாஞ்சு பாட்டம் ஃபிளாஞ்சுக்கு தனித்தனியாக போடணும். போட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 79,700 நியூட்டன் அப்படின்ற அளவு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆயிருக்கு. அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, அடுத்தது மூமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற கான்செப்டை அப்ளை பண்ணுறோம். எந்த பாயிண்ட்ல 0 வருது அப்படின்றத இப்போ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கும். இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த எக்ஸுங்கிறது அதே போல் இந்த ஃபோர்ஸுக்கு இன்டூ டிஸ்டன்ஸ் போடுவோம்ல. அப்போ எக்ஸுங்கிறது இதுல இருந்து இந்த சென்டர்ல இருந்து உள்ள டிஸ்டன்ஸ் தான். சரிங்களா, 79.7 கிலோ நியூட்டன் இந்த ஃபோர்ஸ், 79,700 79.7 கிலோ நியூட்டன் பிளஸ் அதாவது ஹரிசாண்டல் இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 55 முன்னே பார்த்தோம், பிளஸ் 79 இன்டூ இந்த 55 ரெண்டுமே கிளாக் வைஸ் டைரக்ஷன், கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தான் கொடுக்குது. மைனஸ் 200 அப்படின்றது டாப்ல போகுது. அப்போ இதுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கொடுக்குது. இந்த ஃபோர்ஸ் வந்து கிளாக் வைஸ் கொடுக்குது, இந்த ஃபோர்ஸும் இந்த பாயிண்ட்டுக்கு கிளாக் வைஸ் கொடுக்குது, இந்த ஃபோர்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கொடுக்குது. அதனால இது மட்டும் மைனஸ் 200x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி அதை வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 43.725 mm. அப்போ வந்து இந்த வெப்போட சென்டர்ல இருந்து 43.725 mm தள்ளி அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா ட்விஸ்டிங் நடக்காது, ஒன்லி பெண்டிங் மட்டும் நடக்கும். அதுதான் சியர் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரம் சென்டர் ஆஃப் வெப்ல இருந்து சியர் சென்டர் வந்து 43.725. ஃப்ரம் அவுட்டர் ஆஃப் வெப், இந்த அவுட்டர் இந்த இடத்துல இருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது வந்து இந்த பாதி திக்னஸ் மட்டும் நெக்லெக்ட் பண்ணணும். 5 mm மொத்தம் 10 5 நெக்லெக்ட் பண்ண 38.725 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் செக்ஷன்ஸை பார்ப்போம். அதே போல் நான் வந்து வரைஞ்சது சேனல் செக்ஷன். அதே போல் ஐ செக்ஷனுக்கு வந்து ஃபோர்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா இந்த மாதிரி இதை வந்து 2 சேனலாக நம்ம பிரிச்சுக்கலாம். சரிங்களா, இப்படி பிரிச்சோம்னா 2 சேனல், இந்த சேனலுக்கு இந்த மாதிரி ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், இந்த சேனலுக்கு இந்த மாதிரி ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதை வச்சு முன்ன போட்ட மாதிரி சம் வந்து போட்டலாம். அதே போல் இந்த டி செக்ஷனுக்கு எப்படின்னா லோடு இப்படி ஆகும், இந்த 2 பக்கமும் இப்படி பிரிஞ்சு போயிடும் ஃபோர்ஸ் வேல்யூ. சரிங்களா, இந்த டி செக்ஷன்ல இந்த சேனலும் சரி, இந்த ஃபிளாஞ்சும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இதுல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா F1 F2 ஈக்குவலா இருக்கும். வேற டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோர்ஸ் வேல்யூ மாறிடும். இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் சியர் சென்டர் ஃபார் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ். ஒரு சில செக்ஷனுக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் சியர் சென்டர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த முன்ன பார்த்தோம்ல அந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி ஒரு ஃபார்முலா வந்து நம்ம ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா, சேனல் செக்ஷன்ல இந்த மாதிரி டைமென்ஷன் எல்லாம் காமிச்சிருக்கேன். இதுல இந்த அவுட்டர்ல இருந்து இந்த சியர் சென்டர் வந்து எவ்வளவு எசென்ட்ரிசிட்டி E அப்படின்னு சொல்லியிருக்கேன், எவ்வளவு தள்ளி இருக்கு அப்படின்றது. E வேல்யூ வந்து B² H² T டிவைட் பை 4IXX அப்படின்றது வந்திருக்கு. என்னன்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு நான் இப்போ சால்வ் பண்ணல, இதுல வேல்யூக்கு பதில் நம்ம அப்படியே வேரியபிளே
சப்ஸ்டிட் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு கரெக்டாக கிடைச்சிரும். சரிங்களா, அதை கண்டுபிடிச்சி தான் சொல்லியிருக்கேன். செமி சர்க்கிள் அதே போல் செமி சர்க்கிளுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். செமி சர்க்கிளுக்கு அதே போல் பார்த்தோம்னா ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். அதுக்கு வந்து இ வேல்யூ வந்து 2r/π/2 ஏன்னா 4r/π 4/π வந்து 1.27 சிம்பிளிசிட்டி பண்ணியிருக்கோம். இன்டார் 1.27 ஆர் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து எசென்ட்ரிசிட்டி எதுனா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது சர்க்கிளோட சென்டர்ல இருந்து இந்த எஸ்ஸோட டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. சர்க்கிளுக்கு அதே போல் பார்த்தோம்னா இது வந்து 2 ஆக்சிஸ்லையுமே சிமெட்ரிக்காக இருக்குது. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் சியர் சென்டரும். இந்த சர்க்கிளையே இன்னொரு இது சர்க்குலர் செக்ஷன் வித் ஸ்லிட், ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு சி செக்ஷன் ரொம்ப க்ளோஸ்லி ஸ்பேஸ்டாக இருக்கும். இது அந்த மாதிரி வச்சோம்னா அந்த எசென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து சென்டரில், அதாவது ஃபுல் சர்க்கிளுக்கு சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கும். ஆனால் அந்த சர்க்கிள் ஒரு சின்ன பீஸை மட்டும் எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் ட்விஸ்டிங் வந்து வரும். அதை நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருந்த சியர் சென்டரை நம்ம இந்த பக்கம் தூக்கி வைக்கிறோம். எந்த அளவுனா இதுல இருந்து 2r அப்படின்ற டிஸ்டன்ஸ் அளவு தள்ளி வச்சோம்னா தான் நமக்கு வந்து பெண்டிங் ட்விஸ்டிங் ஆகாமல் இருக்கும். பெண்டிங் மட்டும் ஆகிற அந்த பாயிண்ட் சியர் சென்டர். சரிங்களா, இந்த வீடியோவில் நம்ம சியர் சென்டர் அப்படின்ற கான்செப்ட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.